அனைவருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் டு ப்ராஃபிட் ட்ரேடிங் அகாடமி சார்பாக வரவேற்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸ்க்காக வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் நிஃப்டி 50 இண்டெக்ஸோட மூவ்மெண்ட் ஆகஸ்ட் 23, 2024 இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ட்ரெண்ட் அண்ட் வால்யூம் எங்க இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். வாங்க சார்ட்டுக்கு போயிடலாம். ஓகே, இப்போ பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸோடையும் ஒரு சைடில் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸோட மூவ்மெண்ட்டையும் நம்ம வந்து சார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அந்த டீட்டெயில் அனலைசிஸ் போயிடலாம். ஓகே, இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டை 60% டவுன் ட்ரெண்ட்லையும் 30% அப் ட்ரெண்ட்லையும் வச்சிருக்காங்க. இருக்கிற பொசிஷன் வந்து அவங்க மார்க்கெட்டை கீழே இறக்கலாம். சரிங்களா, ஒன்ஸ் டவுன் ட்ரெண்ட் வால்யூம் இருக்கு. அப் ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30% இருக்கிறதுனால மார்க்கெட்ல இந்த லெவல், அதாவது 24,900 இந்த ரேஞ்சுக்கு மேல ஒரு டே க்ளோசிங் இருந்தால் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கும். சரிங்களா, உங்களோட ப்ராஃபிட் புக்கிங் ரேஞ்ச் ரெண்டு இடத்துல அவங்க கொடுத்துருக்காங்க. 24,020 23,700 அவங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாம். ஒரு வேலைக்கு இறங்கினா இந்த ரெண்டு ரேஞ்சில் அவங்க இருக்கு. மேக்ஸிமம் மார்க்கெட் 60% டவுன் ட்ரெண்ட் புல்லிங் மார்க்கெட்ல இருந்துட்டு தான் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்றோம். ஓகே, ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல 90% அவங்க அப் ட்ரெண்ட்ல இருக்காங்க. மார்க்கெட்டை மோரலெஸ் அவங்க அப் ட்ரெண்ட்ல தான் ட்ரைவ் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. ஆனா இப்போ அவங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் ரேஞ்ச் இருக்கு 24,900. சேம் ப்ராஃபிட் புக்கிங் சேம் ரேஞ்ச் அவங்களுக்கு அங்கே இருக்கு. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல், ரெசிஸ்டன்ஸ் லெவல் அங்கே ஒன்று இருக்கு. இந்த ரேஞ்சுக்கு மேலே அவங்களுக்கு தொடர்ந்து மார்க்கெட் டிராவல் ஆகிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல இந்த அவர் டெய்லி க்ளோசிங் கிடைத்தால் மார்க்கெட் அவர் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் பண்ணுவாங்கன்றதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு பேரியரா அந்த ரேஞ்ச் இருக்கும். ஆனால் மற்றபடி மார்க்கெட் இப்போதைக்கு இருக்கிற அப் ட்ரெண்ட் வந்துட்டு இறங்கிச்சு அப்படின்னு சொன்னால் அது 24,700 ஒரு வால்யூமும் 24,600 ஒரு வால்யூம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கீழே இறங்கி 24,500 கீழே ஒரு ஹவர்லி க்ளோசிங் இருந்தால் டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மார்க்கெட்ல இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இதுதான் இப்போதைக்கு இருக்கிற மூவ்மெண்ட்டா இருக்கு. உங்களுக்கு மேலும் தகவல் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலோ இந்த லைன்ஸை ட்ரா பண்ணுறதுக்கான கால்குலேஷன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலோ நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர் ஆன் ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ரெகுலர் அப்டேட்டுக்கு நம்ம கூட டச்சில் இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ குட் டே.